இதை மாதிரி நைட்டு சாப்பாடு மீந்துடும். அதில் நம்ம இதை மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுருவோம். இப்போ இந்த சாப்பாட்டில் நம்ம எப்படி போண்டா சுட்டு சாப்பிடுதுன்னு பார்க்கலாமா? சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம சாப்பாட்டுக்கே வச்சு சாப்பிட்லாம். இதை ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை மாதிரி தண்ணி ஊற்றி மூடிடணும். காலையில் எடுத்து இந்த சாப்பாட்டை இதை மாதிரி எடுத்து இப்படி பிழிஞ்சு இது மாதிரி கிண்ணத்தில் போட்டுடணும். போட்டுட்டு ஒரு வெடிக்கட்டி மாதிரி வச்சு அதில் போட்டிங்கன்னு வச்சிங்களேன், அதில் இருக்க தண்ணியெல்லாம் கீழே இறங்கிடும். தண்ணியே சுத்தமாக இருக்கக்கூடாது. நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. எப்படி அரைச்சிட்டு வந்ததுக்கு பாருங்கள், இந்த மாதிரி மழைன்னு அரைச்சிக்கணும். திக்காக இருக்குது பாருங்கள். தண்ணியே ஊற்றக்கூடாது, அந்த இதுவே இருக்கணும், திக்காக இருக்கணும். திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா மழைன்னு இருக்கா, திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இதே மாதிரி மழைன்னு அரைச்சி இந்த கிண்ணத்தில் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இப்போ உளுந்து எடுத்துக்கோங்க. உளுந்து எடுத்து ஒரு கடாயை வச்சுட்டு அது காஞ்ச உடனே இதை கொட்டி நல்லா வறுத்துருங்க. இன்னும் வறுப்படலை, இன்னும் கொஞ்சம் நல்லா வறுத்துருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வறுக்கலாம். நல்லா வருங்க. நல்லா வறுத்துட்டிங்களா? இதை மாதிரி வறுத்து எடுத்து ஒரு கிண்ணத்தில் கொட்டி ஆற வச்சுருங்க. நல்லா ஆறட்டும். அது அப்படியே இது ஆறின பிறகு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ இதை நல்லா பவுட்ரு ஆக்கிக்கலாம். பாருங்க, அரைச்சோம் குறன்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா பவுட்ரு ஆக்கி எடுத்துகிட்டு வரலாம். நல்லா பவுட்ரு ஆயிடுச்சு. 2 வாட்டி அரைச்சா தான் பவுட்ரு ஆகும், இல்லைன்னா குறன்னு தான் இருக்கும் ஒரு வாட்டி அரைச்சா. இப்போ எள்ளு, சோட்டா மாவு, அந்த அரைச்சி வச்ச உளுந்து பவுடர், இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து பிசைஞ்சு போண்டா போடலாம். அதை அரைச்சி வச்ச பழுது, 2வது உளுந்து அரைச்சது, எள்ளு, சோட்டா மாவு, இவ்வளோ தான். இப்போ எல்லாத்தையும் கலக்கிடலாம். ஸ்பூன் வச்சும் கலக்கலாம், கையை வச்சும் கலக்கலாம். நல்லா இதை மாதிரி கலக்கி நல்லா இது மாதிரி கலக்கிக்கோங்க. மாவை திக்காக இருக்குது பாருங்கள். தண்ணியே ஊற்றாதீங்க, தண்ணி ஊற்றாமல் கலருங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க. இப்போ இப்படி கையில் எடுத்து சின்ன சின்னதாக போடுங்க, சின்ன குட்டி குட்டியாக போடுங்க. உங்கள் இஷ்டம் போல் பெருசாகவும் போடலாம், சின்னதாகவும் போடலாம். நான் சின்னதாக போடுறேன், நீங்கள் பெருசாக கூட போட்டுக்கலாம். இப்போ வெந்துடுச்சு. அதை திருப்பி விட்டுட்டு இதை மாதிரி எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. பழுது போண்டா மாதிரியே தெரியாது. இதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பழுது எதுவுமே வேஸ்ட் பண்ணவே மாட்டீங்க. இருக்கிற எல்லா மாவையும் இதை மாதிரி பொறுமையாக போட்டு எடுத்துருங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாது, ஒட்டுன்னு பயப்படாதீங்க. அவ்வளோதான். இப்போ இதை மாதிரி கலக்கி விட்டுன்னு பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமையாக இருக்கும். நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வேணால் ஊற்றிட்டு நல்லா அதை ஃப்ரீயாக போட்டு எடுங்க. இது மாதிரி பொறுமையாக திருப்பி விடுங்க. வெந்த ஒன்று பிரிஞ்சிடும், அது கடாயெல்லாம் ஒட்டாது. இதை பாருங்கள், அவ்வளோதான். தனித்தனியாக வந்துடுச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. முதல்ல நான் மாவு கலர்ந்து பார்க்கல, இது மாதிரி தான் திக்காக இருக்கணும் மாவு. அவ்வளோதான், போண்டா ரெடி ஆயிடுச்சு. தட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை சாப்பிட்டு பாருங்களேன். இப்போ சாப்பாட்டுக்கு வச்சு இதை சாப்பிடுங்களேன், இல்லை இதுக்கு ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள்.
சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். இனிமேல் நீங்கள் பழுதை வேஸ்ட் பண்ணவே மாட்டீங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த போண்டா, பழுது போண்டா.